அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக 7ஆம் வகுப்பு அறிவியல் பகுதியில் 3ஆம் பருவத்தில் வெப்பவியலும் ஒளியியலும் பாடத்துலேருந்து நம்ம தொடர்ச்சியாக வினாடி பார்க்கலாம். ஒரு பொருள் குழி ஆடிக்கு மிக அருகாமையில் உள்ள போது ஆடியினுள் பிம்பம் எவ்வாறு இருக்கும்னா பெரிய நேரான மாய பிம்பமாக இருக்கும். ஒரு பொருள் குழி ஆடிக்கு மிக அருகாமையில் உள்ள போது ஆடியினுள் பிம்பம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னா பெரிய நேரான மாய பிம்பமாக இருக்கும். அடுத்து நிறங்களின் தொகுப்பு என்பது நிறமாலை. நிறங்களின் தொகுப்பு என்பது என்ன அப்படின்னா நிறமாலை. அடுத்து வெள்ளை ஒளி என்பது என்னன்னா பல வண்ணங்களில் இருக்கும். வெள்ளை ஒளி என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா பல வண்ணங்களில் இருக்கும். அடுத்து வேலூர் மாவட்டம் ஜவ்வாது மலையில் இருக்கும் ஆராய்ச்சி மையத்தின் பெயர் வந்து காவலூர். வேலூர் மாவட்டம் ஜவ்வாது மலையில் இருக்கும் ஆராய்ச்சி மையத்தின் பெயர் வந்து காவலூர். அடுத்து எந்த வட்டின் மூலம் நிறங்களை சேர்த்து வெள்ளை ஒளியை பெறலாம்னா நியூட்டன். எந்த வட்டின் மூலம் நிறங்களை சேர்த்து வெள்ளை ஒளியை பெறலாம்னா நியூட்டன் வட்டின் மூலம் வெள்ளை ஒளியை பெறலாம். அடுத்து ஒளி ஒரு பொருளின் மீது பட்டு திருப்பி அனுப்பப்படும் செயலின் பெயர் வந்து எதிரொலிப்பு. ஒளி ஒரு பொருளின் மீது பட்டு திருப்பி அனுப்பப்படும் செயலின் பெயர் என்ன அப்படின்னா எதிரொலிப்பு. ஒரு எதிரொலித்தல் தோன்றுவது எங்கன்னா பிம்பம். ஒளி எதிரொலித்தால் தோன்றுவது என்ன அப்படின்னா பிம்பம். ஒளி எதிரொலித்தால் தோன்றுவது பிம்பம். அடுத்து பக்கத்து அறையில் உள்ள பொருளை அங்கு செல்லாமல் பார்க்க உதவுவது அதன் பெயர் என்னன்னா சமதள ஆடி. பக்கத்து அறையில் உள்ள ஒரு பொருளை அங்கு செல்லாமல் பார்க்க உதவுவது எந்த ஆடி பயன்படுகிறது அப்படின்னா சமதள ஆடி பயன்படுகிறது. அடுத்து கலங்கரை விளக்கங்களில் ஒளி டேஷ் பயன்படுத்துவதால் நீண்ட தூரம் எதிரொலிக்கிறது. கலங்கரை விளக்கங்களில் ஒளி ஆடிகளை பயன்படுத்துவதால் நீண்ட தூரம் எதிரொலிக்கிறது. அடுத்து எந்த ஒரு வளைந்த பரப்பும் கோணத்தின் ஒரு பகுதியாக அமையும். அடுத்து சூரிய அடுப்பில் பயன்படுத்தப்படும் ஆடி குழி ஆடி. சூரிய அடுப்பில் பயன்படுத்தப்படும் ஆடியின் பெயர் என்ன அப்படின்னா குழி ஆடி. அடுத்து அதிகமான இடத்தை கண்காணிக்க டேஷ் ஆடி பயன்படுகிறது. குவி ஆடி பயன்படுகிறது. அதிகமான இடத்தை கண்காணிக்க குவி ஆடி பயன்படுகிறது. அடுத்து புதை வடிவ எரிபொருள் எது அப்படின்னா நிலக்கரி. புதை வடிவ எரிபொருள் பெயர் வந்து நிலக்கரி. அடுத்து வெப்பநிலைமானியின் கீழ்நிலை அளவீடு என்பது தூய பனிக்கட்டியின் உருகுநிலை ஆகும். வெப்பநிலைமானியின் கீழ்நிலை அளவீடு என்பது தூய பனிக்கட்டியின் உருகுநிலை ஆகும். அடுத்து அளவீட்டு முறையில் வெப்பநிலை எந்த அலகால் அளவிடப்படுகிறதுனா செல்சியஸ். அளவீட்டு முறையில் வெப்பநிலை எந்த அலகால் அளவிடப்படுகிறது அப்படின்னா செல்சியஸ். அடுத்து மனிதனின் சராசரி வெப்பநிலை என்ன அப்படின்னா 36.9 டிகிரி செல்சியஸ். மனிதனின் சராசரி வெப்பநிலை வந்து 36.9 டிகிரி செல்சியஸ். அடுத்து பெரும்பாலான வெப்பநிலைமானியில் பாதரசம் தவிர வேறு என்ன பயன்படுத்தப்படுகிறதுனா ஆல்டிகைடு. பெரும்பாலான வெப்பநிலைமானியில் பாதரசம் தவிர வேறு எது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஆல்டிகைடு. வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரூப் 4 போகிற எல்லாருமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அடுத்து நம்ம நாளைக்கு இதே லெசன்லேருந்து தொடர்ச்சியாக வினாவிடை பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.